7 ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா கோடநாடு பங்களாவுக்கு என்று செல்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. குருசாமி, எதற்காக இந்த பயணம், என்னுடைய முக்கியத்துவம் என்ன? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய நெருங்கிய தோழி சசிகலா நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கோடநாடு பங்களாவுக்கு இன்றைய தினம் செல்ல இருக்கிறார். இதற்காக தற்போது சென்னையிலிருந்து அவர் விமானம் மூலமாக கிளம்பி தற்போது கோவை வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கோவை விமான நிலையம் வரக்கூடிய அவர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக கோடநாடு எஸ்டேட்டுக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக கோடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்ற பின்னர் அவர் இதுவரை அந்த கோடநாடு பங்களாவுக்கு இதுவரை செல்லவில்லை. இந்நிலையில் தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த கோடநாடு எஸ்டேட்டுக்கு தற்பொழுது சசிகலா சென்று கொண்டிருக்கிறார். தற்போது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சசிகலாவுடைய வருகையை பொறுத்தவரை கோடநாடு எஸ்டேட் வளாகத்தில் ஜெயலலிதாவுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு தொடர்பாக நாளைய தினம் ஒரு பூமி பூஜை நடைபெற இருப்பதாகவும் அந்த பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்காகவே தற்போது சசிகலா வருவதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வரக்கூடிய சசிகலா நாளை காலை கொடநாடு எஸ்டேட் வளாகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பூமி பூஜை நிகழ்வில் பங்கேற்கிறார். இதன் பின்னர் அவர் 2 தினங்கள் கொடநாட்டில் தங்கியிருக்கக்கூடிய அவர் அதன் பின்னர் கொடநாட்டிலிருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்ப இருப்பதாகவும் அங்கு சிலை அமைக்கப்பட்ட பின்னர் வரக்கூடிய பிப்ரவரி 24ஆம் தேதி அந்த சிலையை மீண்டும் அந்த சிலையை புதிய சிலையை திறக்க இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சசிகலாவுடைய வருகையை பொறுத்தவரை சிலை பூமி பூஜை மற்றும் திறப்பு விழாவுக்கு வருவதாக சொல்லப்பட்டாலும் இங்கிருந்து தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை சசிகலா துவங்க இருக்கிறார். அதனுடைய ஒரு முதல் கட்டமாகவே தற்போது சசிகலா இந்த கோடநாடு பங்களாவுக்கு வருவதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.